ஒரு சிறிய கிராமத்தில் மழைக்கால இரவுகளில் யாரும் வெளியே செல்ல விரும்பாத ஒரு பழைய வீடு இருந்தது. அந்த வீட்டில் கடந்த சில மாதங்களாகவே சத்தங்கள் தானாகவே திறக்கும் ஜன்னல்கள், மர்மமான கத்தல்கள் கேட்கப்பட்டதால் மக்கள் அஞ்சி தூரமே இருந்தார்கள். ஒரு நாள் அந்த வீட்டிற்கு அருகே பசு மேய்க்க ஒரு சிறுவன் சென்றான். திடீரென அவன் அந்த வீட்டுக்குள் இழுக்கப்பட்டான். உள்ளே சென்றவுடன் பயத்தால் நடுங்கிய அவன் ஒரு பழைய கிணற்றருகே விழுந்தான். அப்போது அந்த வீட்டில் குடியிருக்கும் தீய ஆன்மா அவனை பிடிக்க வந்தது. அந்த நேரம் கிராமத்தின் எல்லையில் இருந்த கருப்பு சாமி கோவிலில் தியானம் செய்திருந்த பூசாரிக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. ஒரு குழந்தை ஆபத்தில் இருக்கிறான், உடனே காப்பாற்று என்ற அந்த திருவுரையுடன் பூசாரி தன் கருப்பு சாமி கொடியுடன் வீடு நோக்கி புறப்பட்டார். அந்த வீட்டின் வாசலை அடைந்ததும் கருப்பு சாமியின் கொடி சுழன்றது. பூசாரி நெருங்கியதும் ஆன்மா கூச்சலிடத் தொடங்கியது. இவனை விடு என்ற பூசாரியின் முழக்கத்துடன் கருப்பு சாமியின் சக்தி அந்த வீட்டை முழுவதும் சூழ்ந்தது. அந்த தீய ஆன்மா அலறிக்கொண்டு மறைந்தது. சிறுவன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டான். அதற்கு பிறகு அந்த வீடு சுத்தமானதாக மாறியது. அந்த கிராம மக்கள் ஆண்டுதோறும் கருப்பு சாமிக்கு ஒரு சிறப்பு பூஜை செய்து, நம்மை காத்த கருப்பு சாமிக்கு நன்றி என்று வழிபடத் தொடங்கினார்கள்.